குரு வணக்கம். குரு வாழ்க. குருவே சரணம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. போன முறை சூரியன் சந்திரன் சேர்க்கை பற்றி பார்த்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இப்போதும் சூரியன் சந்திரன் சேர்க்கையை பற்றி அறிந்து கொள்ளலாம் வாருங்கள். அதாவது சூரியன் சந்திரனோடு பாவர்கள் சேர்க்கை ஏற்பட்டால் எதிர் விளைவுகளும் ஏற்படுத்தும்னு நாம் போன முறை தெரிந்து கொண்டோம். முக்கியமாக இந்த சேர்க்கையோடு ராகு சம்பந்தம் பெறும் பொழுது நீச்ச சந்திரனோடு சூரியன் மற்றும் பாவிகள் சேர்க்கை பெறும் பொழுது தற்கொலை எண்ணங்களை தூண்டும் என்பதையும் போன முறை தெரிந்து கொண்டிருந்தோம். அடுத்து ஜாதகரின் தசாபுக்தி காலகட்டத்தில், அதாவது பாவர்கள் சேர்க்கை ஏற்பட்டிருக்கும் பொழுது ஜாதகரின் தசாபுக்தி காலகட்டத்தில் தொழிலில் அல்லது பெற்றோர் சொத்தில் நஷ்டமும் அவமானமும் தவறான மனப்போக்கால் ஏற்படும் விளைவுகள் நோய்களை உண்டாக்கும். அதாவது எடுத்துக்காட்டாக இந்த கால சூழல்களில் இந்த சேர்க்கை பலம் குன்றிய நிலையில், அதாவது 6, 8, 12 தொடர்பில் இருந்தால் உடலில் தாக்கம் ஏற்படும். அதாவது முக்கிய உறுப்புகளான மூளை, இருதயம், கண், எலும்பு, ஒற்றை தலைவலி மற்றும் கல்லீரல் சம்பந்த நோய், கால்சியம் மற்றும் தாமிர குறைபாடு, பித்தம் மற்றும் சூடு சம்பந்த பாதிப்பு, நீர்ச்சத்து குறை என்று பல்வேறு நோயின் தாக்கம் இவர்களுக்கு இருக்கும். அனைத்து செயலும் ஜாதகருக்கு கோச்சாரமும் அவரின் தசாபுக்தியும் ஒன்றாக இருந்து செயல்படுத்தும். அனைத்து கிரகங்களின் முதன்மை கிரகமான சூரியன் மிகவும் ஒளி பொருந்தியது. இதற்கு மிக அருகில் செல்லும் கிரகங்கள் சில குறிப்பிட்ட இடைவெளியில் தன்னுடைய சுய ஒளியை இழந்து அஸ்தங்கம் அடைகின்றன. அப்படி சுயத்தன்மையை இழக்கும் கிரகங்கள் தன் ஆதிபத்தியம் மற்றும் காரக பலன்களை இழக்கும். அஸ்தங்க கிரகங்கள் கோச்சாரங்களிலும் ஜனன ஜாதகங்களிலும் நன்மைகளை தருவதில்லை ஒருபோதும். அதுவே சூரியனை ராகு கேது கடக்கும் பொழுது தோஷத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் சூரியனுடன் புதன் அவ்வளவு தோஷத்தை கொடுக்காது. இவர்கள் நன்னிலையில் 1, 4, 8ஆம் இடங்களில் அமர்ந்தால் அந்த ஜாதகன் அரசனாவான் என்று ஜாதக அலங்காரத்தில் 279ஆம் பக்கத்தில் கூறப்படுகிறது. சூரியன் சந்திரன் சேர்க்கை என்பது தந்தையும் தாயும் போல ஜாதகரின் ஒற்றுமையை குறிக்கும். இருவர் சேர்க்கையில் முக்கிய முழு பாவ கிரகங்கள் செவ்வாய், ராகு, கேது பிடியில் இருந்தால் அம்மாவும் அப்பாவும் ஒற்றுமை குறைவாக இருப்பார்கள் அல்லது பிரிவுகள் அவர்களுக்குள் ஏற்படும். சூரியன் என்பவர் தந்தை மட்டும் அல்லாமல் மூத்த உறுப்பினர் மற்றும் வீட்டை வழிநடத்தும் முக்கிய உறுப்பினர் ஆவார். வீட்டை நிர்வகிக்கும் தலையை குறிக்கும். எடுத்துக்காட்டாக சந்திரன் அதிக பாகையுடன் இருந்தால் அம்மா அல்லது வீட்டின் தலைவி குடும்பத்தை நிர்வகிக்கும் அதிகாரம் அதிகம் அவர்களுக்கு இருக்கும். லக்னத்திற்கோ திரிகோண, கேந்திர மற்றும் 2, 9, 10 ஆகிய இடங்களில் ஒன்று சேர்ந்து இருந்தால் புகழும் செல்வமும் மக்களால் பாராட்டும் தலைவராகவும் இவர்கள் இருப்பார்கள். மக்களால் பாராட்டும் தலைவராகவும் இவர்கள் இருப்பார்கள். அரச கிரகங்களான சூரியனும் சந்திரனும் கேந்திர ஆதிபத்தியம் பெற்று இருப்பது மிகவும் நன்று. இவர்கள் ஒருவருக்கொருவர் சமசப்தம பார்வையில் பார்ப்பது பௌர்ணமி ஒளியாகும். மகா பெரியவா ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் கேந்திர ஆதிபத்தியம் பெற்று
ஒருவருக்கொருவர் நேரடி பார்வையில் குருவின் சேர்க்கையில் இருப்பது மிகவும் அருமை. அவர் நம் அனைவருக்கும் ஒரு ஆன்மீக குருவாக இருக்கின்றார் எப்பொழுதுமே. இவரின் ஜாதகத்தில் விருச்சிக சந்திரன் நீச்சம் பெற்றாலும் சூரியன் குரு பார்வையில் பூர்ண ஒளியாக இவர் இருக்கின்றார். பௌர்ணமி ஒளிச்சேர்க்கை பெற்ற ஜாதகர்கள் மிகவும் மேன்மை உடையவராக இருப்பார்கள். இவர்கள் தொட்டது அனைத்தும் வெற்றி கொடுக்கும். அதிக பலம் கொண்ட செயல்களை பெற்ற பாக்கியவான்கள் இவர்கள். பேசுவதில் மிகவும் வல்லவர்கள். ஆன்மீக ஆற்றல் வெளிப்படுத்துபவராகவும் தர்மவானாகவும் ஆசைக்கு ஏற்ப மென்மேலும் உயர்வார்கள். அவர்களின் ஆசைக்கு ஏற்ப மென்மேலும் உயர்வார்கள். எடுத்துக்காட்டாக இந்த ஒளி பார்வை பெற்ற ஜாதகர் தங்கள் விருப்பப்படி செயல் செய்து வெற்றி வாகை சூடுவார். அது தலைமை பொறுப்பானாலும் சரி அல்லது ஞான மார்க்க பாதையானாலும் சரி அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப நடைபெறும். ஜாதகரின் யோக கிரகங்கள் இந்த ஒளி ஆற்றல் பெறும் சூரியன் சந்திரனின் நட்சத்திரங்களில் அமர்ந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உண்டு. என்றாவது ஒரு நாள் அவர்கள் வெளிச்சத்திற்கு வருவார்கள். ஆனால் இவர்கள் சேர்க்கை 6, 8, 12 மறையக்கூடாது. சூரியன் சந்திரன் நெருங்கிய பாகையில் ஒன்றாக இருப்பது அமாவாசை யோகம். நல்ல பாவங்களில் இந்த யோகம் இருந்தால் ஜாதகர் உடல் மற்றும் மன வலிமையும் கொண்டவராக பல எந்திர கருவிகள் உருவாக்குபவனாகவும் மருத்துவம் அறிந்தவனாகவும் அரசை ஆள்பவனாகவும் புத்தி கூர்மையுடையவனாகவும் சிறந்த நிர்வாகியாகவும் இவர் இருப்பார். இந்த யோகம் ஒரு விதத்தில் நல்லது என்றாலும் அவை ஒரு சில அசுப பாவங்களில் அமரும் பொழுது பலன்கள் மாறுபடும். முக்கியமாக அமாவாசையில் பிறந்தவருக்கு சந்திராஷ்டமம் அவ்வளவாக துன்பத்தை தரவே தராது. இது ஒரு சூட்சும விதியாகும். தெரிந்து கொள்ளுங்கள் அன்பு நேயர்களே. மேசத்தில் சூரியன் உச்சம். இங்கு சந்திரன் சேர்வது மிகவும் நன்று. ஜாதகர் தந்தையையும் தாயாக பார்க்கும் குணம் உண்டாகும் இவர்களுக்கு. சூரியன் சந்திரன் உச்ச ராசிகளில் அமர்ந்தால் அந்த ஜாதகன் வேந்தனாவான். புகழ் ஆற்றல் நிரம்பியவன் இவன். இகழத்தக்க கீழான வியாதி எதுவும் அவனை அண்டவே அண்டாது. பணமும் பயிர் செல்வமும் நற்பண்புகள் பெற்றவரும் ஆவார் இவர். அநேக வாகனங்கள் இவர் வைத்திருப்பார். குறைபாடு எதுவும் இல்லாத தேகம் கொண்டவன் இவன். நவதானிய சம்பத்துள்ளவன் இவன். அவன் அபிமானத்திற்கு அதாவது அவருக்குரிய மற்றவருக்கு உரிய அபிமானத்துக்கு உரியவராகவும் இவர் இருப்பார். சந்திரன் பாகை அதிகம் பெற்று உச்சபலம் பெற்றவன். கணக்கற்ற கண்ணியரோடு கல்வி புரிகின்ற பெரும் இன்ப நுகர்வாளன் என்று ஜாதக அலங்காரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அன்பு நேயர்களே, சூரியனிலிருந்து 3, 6, 9, 12 என்னும் பாவத்தில் சந்திரன் நின்றிருந்தால் அந்த ஜாதகனுடைய தந்தை பெற்றதை விட அதிக பிள்ளைகளை இந்த ஜாதகன் பெறுவான். சூரியனிலிருந்து 2, 5, 8, 11 என்னும் பணவரஸ்தானத்தில் சந்திரன் நின்றிருந்தால் அந்த ஜாதகனுடைய தந்தை பெற்றிருந்த பிள்ளைகளின் எண்ணிக்கை போன்றே ஜாதகருக்கும் அதே எண்ணிக்கையுள்ள பிள்ளைகள் பிறக்கும் பாக்கியம் உண்டாம். ஆனால் சூரியனிலிருந்து சந்திரன் கேந்திரத்தில் நின்றிருந்தால் அந்த ஜாதகனுடைய தந்தைக்கு அமைந்ததை விட குறைந்த எண்ணிக்கையில் பிள்ளைகள் பிறக்கும். சூரியனிலிருந்து 5, 7, 9, 12 சந்திரன் ஆட்சி உச்சம் நட்பு பெற்று குருவின் பார்வை பெற்றால் அந்த ஜாதகன் தந்தையை விட அதிக செல்வங்கள் பெற்றிருப்பான். ஆனால் சுக்கிரன் மற்ற பாவிகளுடன் பார்வை பெறக்கூடாது. லக்னத்தில் சூரியன் சந்திரன் அமர்ந்தால் நீளமான உடல்வாகுவும் பித்த சம்பந்தமான வியாதியும் மெலிந்த சரீரமும் ஆழ்ந்த நீண்ட சுவாசமுடையவன் இவன். சுத்தமானவன் இவன். இனிமையாக பேசுபவர் இவர். அறிவாளி, மிகவும் அறிவாளி இவன்.
தேவையான நிலையான பேறு பெற்றிருப்பான் இவன். முக்கியமாக ஆன்மீக தேடல் அதிகம் உண்டு இவனிடத்தில். எடுத்துக்காட்டாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஜாதகத்தில் கும்ப லக்னத்தில் சூரியன் சந்திரன் மற்றும் அறிவை வெளிப்படுத்தும் புதன் உடன் சேர்க்கை பெற்று அவர் ஆன்மீக ஞான வழியில் கடவுளை அடையும் முறைகளை மக்களுக்கு உணர்த்தினார். இந்த சேர்க்கை மற்றும் பார்வை ஆன்மீக குருமார்களுக்கும் உண்டு. மேஷம், ரிஷபம், கடகம், சிம்மத்தில் சூரியன் சந்திரன் சேர்க்கை என்பது தாய் மற்றும் தந்தை வழி சொத்து கிடைக்கும் இவர்களுக்கு. விவசாயம், உணவு சார்ந்தவர்கள் உயர்வு பெறுவார்கள் வாழ்வில். கற்பனை வளம் மிக்கவர்கள் இவர்கள். பெரும் புகழும் கிட்டும் இவர்களுக்கு. இருள் கிரகமான சனி வீடுகளான மகர கும்பத்தில் மற்றும் சூரியன் நீச்சம் பெறும் துலாம் வீட்டில், சந்திரன் நீச்சம் பெறும் விருச்சிகத்தில் இந்த சேர்க்கை நன்கு அமையாது. நன்காக இவர்களுக்கு பயன்படாது. ஆனால் துலாம், விருச்சிகம், மகரம், கும்ப ராசிக்காரர்கள் வீட்டின் அதிபதிகள் இந்த வீட்டின் அதிபதிகள் உச்சமோ ஆட்சியோ பெற்றால் யோக பலன்கள் மாறுபடும். கிரக சேர்க்கை என்பது நல்ல பலன்கள் மற்றும் தீய பலன்கள் என்று இரு பக்கங்களையும் கொண்டது. அவற்றை ஆராய்ந்து சொல்ல வேண்டும். அனைவருக்கும் மிகவும் நன்றி, வாழ்த்துக்கள். பொறுமையுடன் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.